உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆதி சார், என்ன இந்த நேரத்துல? நான் தாண்டா அப்பா, நான் தாண்டா. சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா. என் தமிழ், நான் தான் அறிவில்லாம எப்படி பண்ணியிருந்தேன்னா நீயாவது வந்து 4 ஆறு அரைஞ்சு நீ தான் எங்க அப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. அப்பா, நான் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். சாரி பாரதி, நான் தான் முட்டாள்தனமா அப்படி பண்ணிருக்கேன்னா நீங்க ஏன் சும்மா விட்டீங்க? என்ன பார்த்தோன்னே வந்து பேசிருக்க வேண்டியதானே? ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடுமா என்ன? நீங்க என்னோட பாரதி, எனக்கான பாரதி. I love you, Bharati. I love you too, Adi. சரி பாரதி, நான் முதல்ல போய் எல்லார்கிட்டையும் உண்மையா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். நல்ல வேளை, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. இல்லைன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். சரி சரி பாரதி, நீயும் கூட வா, நம்ம போய் மித்ரா கிட்ட பேசிடலாம். இருங்க ஆதி, அவசரப்படாதீங்க. முதல்ல சுதாகர் சார் கிட்ட விஷயத்த சொல்லுவோம், அப்புறமா மித்ரா மேடம் கிட்ட பேசிக்கலாம். பாரதி, எதுக்கு தனித்தனியா சொல்லிக்கிட்டு? வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம். ஐயோ வேணாம் ஆதி, வேணாம், சொல்லாதீங்க ஆதி, ப்ளீஸ் சொல்லாதீங்க ஆதி. பாரதி, பாரதி, என்னாச்சுமா? அம்மா பாரதி, என்னாச்சு? இந்த தண்ணி குடி. சாரி சாரி.
உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாரதி. என் கூட தூங்குறேன்னு சொன்னா நான் தான் உங்க கூட வந்து தூங்க சொல்லிட்டேன். பாரதி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். என் செயினை ஆதித்யாவுக்கு போட்டுவிட்டு அப்படியே நான் மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். இந்த செயின் இல்லைன்னா மென்டலாக நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். சாரி, அதான் இந்த டைமில் வந்தேன். சொல்லுங்க சார். நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? ம், சொல்லுங்க. இந்த ஃபோட்டோ கிழியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கூட ஒண்ணா இருக்கணும். இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்போ அதுவா முக்கியம்? நான் என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டீங்களா? எனக்கு என்னன்னு தெரியலங்க. உங்களை பார்க்கும்போதும் சரி, தமிழையும் ஆதித்யாவையும் பார்க்கும்போதும் சரி, ஏதோ எனக்கு என் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால தான் இப்போ கூட உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இப்படி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காகவாது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற வழியை பாருங்க. இங்கே உட்காந்து பேசினா சரியாகாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைங்க. வேணும்னா சொல்லுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கூட பேசுறதுக்கு நானும் வரேன். அதெல்லாம் முடியாது. அவருக்கு என்னையும் என் குழந்தைங்களையும் ஞாபகமே இருக்காது. ஏங்க, அதெல்லாம் கோவத்துல பேசியிருப்பாங்க. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? அதுக்கு நான் சொல்லல. இப்ப அவர் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.